தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஏற்கனவே 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் சற்று உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது ஒரு பெரிய தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அப்படி வரும் பொழுது நீங்கள் யாரிடத்தில் வியாபாரம் செய்ய போகிறீர்கள், இவர்களிடத்தில் நாம ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாமா என்று யோசித்து செயல்பட்டால் ஏமாற்றங்கள் இருக்காது. 4ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் மற்றும் குரு பகவான், கேது, ராகு இவர்களினுடைய சஞ்சாரம் தனுசு ராசிக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது மற்றும் 8ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவி விவகாரத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பத்தை கொடுப்பார்கள். வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், ராகு மற்றும் 4ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், சனி இருப்பதனால் எதிர்ப்புகளும் எதிரிகளும் அதிகம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு உண்டு. ஆகவே இந்த ஆண்டில் நீங்கள் ஐயவாடி சென்று அங்கு பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்யலாம். மேலும் திருபுவனத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை சென்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வணங்கி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த ஆண்டு பராபவ ஆண்டில் பணப்புழக்கங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் உங்களினுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம். வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு பிரயாணங்கள் செல்பவர்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் உடல் ஆரோக்கியத்திலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சின்ன பிரிவுகளும் மற்றும் மனஸ்தாபங்களும் வருவதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் மன ரீதியான குழப்பங்கள் அதிகரிக்கலாம். ஆகவே இவர்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வங்கள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது. திருச்செந்தூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருப்புல்லானி மற்றும் பூரி ஜெகநாதர் இப்படிப்பட்ட ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும்.